Hey guys, எல்லாருக்கும் வணக்கம் and நமஸ்காரம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் டிராவல் vlogger. நாம இப்போ திருநெல்வேலி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோங்க. திருநெல்வேலி ஜங்ஷனில் இருந்து அகைன் நம்ம வந்து செங்கோட்டை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். திருநெல்வேலியிலேருந்து செங்கோட்டை வரைக்கும் போகிற ஒரு அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ்ங்க. நம்ம அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸில் வந்து இது வந்து 3வது ட்ரெயின் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸில் தான் நாம் வந்து இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த வீடியோ தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். எப்போவுமே அந்த ஃபைனலாக இருக்கிற ஸ்டேஷனுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா க்ரௌடு காலியாக இருக்குது. அதுக்கப்புறம் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த திருநெல்வேலியிலேருந்து செங்கோட்டை வரைக்கும் போகிற இந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னா புல் பண்ண போகிற என்ஜின் எதுன்னு கேட்டிங்கன்னா WDP-4D டீசல் லோக்கோ தாங்க நம்ம ட்ரெயினை இன்றைக்கி வந்துட்டு செங்கோட்டை வரைக்கும் புல் பண்ண போகுது. நம்ம ட்ராவல் பண்ணுற திருநெல்வேலி செங்கோட்டை இந்த அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா காலையில் எல்லா நாளும் காலையில் பார்த்திங்கன்னா 7 மணிக்கு திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகுதுங்க. 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா செங்கோட்டை வந்து ரீச் ஆகுது. அதே மாதிரி செங்கோட்டையிலேருந்து இங்கேருந்து 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 12:15 வந்துட்டு திருநெல்வேலி ஜங்ஷன் போய் ரீச் ஆகுதுங்க இந்த ட்ரெயின். இந்த ட்ரெயின் வந்துட்டு போகுதுங்க. அதான் இந்த ட்ரெயினோட வேலை. ஆன் டைமுக்கு திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து நம்ம ட்ரெயின் டிபார்ட் ஆகிடுச்சுங்க. அங்கே நிற்கிறது பார்த்தீங்கன்னா நெல்லை எக்ஸ்பிரஸ்ங்க. திருநெல்வேலி டவுன் அப்படிங்கிற ஸ்டேஷன்லேருந்து நம்ம ட்ரெயின் டிபார்ட் ஆகி போயிட்டுருக்குதுங்க. ஒரு குட்டி ஸ்டேஷனு, ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தாங்க. வர ட்ரெயின் போகிற ட்ரெயின் அப்படின்னு நிற்கும் போல் பார்த்தீங்களா. திருநெல்வேலி டவுன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க. மொத்தமாக ஒரு 10 பெட்டி இருக்கும்னு நினைக்கிறேங்க, அவ்வளோதான். இருக்கும் போலங்க. பேட்டைன்னு ஒரு ஸ்டேஷன் வச்சுருப்பாங்க. திருநெல்வேலியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இடையில வந்து திருநெல்வேலி டவுன் வந்தது. இப்போ வந்து பேட்டை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் வந்துருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சேரன்மாதேவி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் வரப்போகுதுங்க.
நம்ம இந்த ரூட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறோம். ட்ரெயின் எடுத்துட்டாங்க. பாய் பாய் பேட்டை. அடுத்து வந்து சேரன்மா தேவிங்க, ஒரு 12 கிலோமீட்டர் இருக்கு. சேரன்மா தேவியிலேருந்து நம்ம ட்ரெயின் வந்து டிபார்ட் ஆகிடுச்சுங்க. எப்படி சேலம்லேருந்து ஆத்தூர், அந்த அயோத்தியா பட்டணம் ஆத்தூர் வழியாக ஒரு ட்ரெயின் போகுது இல்லைங்களா, அந்த ரூட்டு, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டுங்க இதுவும். இது செப்பரேட்டாக சிங்கிளாக ஒரு ரூட் போகுது செங்கோட்டை வழி. தென்காசி போய் ஜாயிண்ட் ஆகுதுங்க இந்த ரூட்டு. சேரன்மா தேவி. சேரன் மகாதேவி. சேரன் மகாதேவி ஸ்டேஷன்லேருந்து நம்ம ட்ரெயின் டிபார்ட் ஆகி போயிட்டுருக்கு. கரைக்குறிச்சி, வீரவநல்லூர் அப்படின்னு 2 ஸ்டேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லிடைக்குறிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் வந்துருக்குங்க. செம்ம க்ரௌடுங்க இங்கே. இந்த ட்ரெயினுக்கு இவ்வளோ க்ரௌடெல்லாம் இருக்கும் போலாங்க. இவ்வளோ பீப்புள்ஸ் வந்து இந்த ட்ரெயினை வந்து யூஸ் பண்ணுறாங்க. சம்மரில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவனீஸ்வரம் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. சாரி, அம்பாசமுத்திரம். அம்பாசமுத்திரம்ங்கிற ஸ்டேஷன். பாய் பாய் கல்லிடைக்குறிச்சி. அம்பாசமுத்திரம் அப்படிங்கிற ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிருக்குங்க. இதே ஏதோ மூவியில் கேட்ட மாதிரி இருக்குது. அம்பாசமுத்திரம். நம்ம ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சுங்க. இந்த பக்கம் ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு. ஏதோ திருநெல்வேலி போகிற ட்ரெயின் நினைக்கிறேன். இதோட இதுவாக என்னன்னு தெரியல. என்ன பண்ணிருக்கான், மதுரை, செங்கோட்டை, மயிலாடுதுறை. ஓ, இத்தனை ரேக் ஷேரிங் இருக்கா இந்த ட்ரெயினுக்கு. நம்ம ட்ரெயினும் கிளம்பிடுச்சுங்க. அம்பாசமுத்திரம்ங்கிற ஸ்டேஷன்லேருந்து நம்ம ட்ரெயின் டிபார்ட் ஆகிருக்குங்க. எல்லாம் ஸ்கூல் பசங்க தான் இருக்காங்க.
போகிற போக்கில் அப்படியே நிறுத்திட்டு போகிற மாதிரி ஸ்டேஷன்ஸ் தாங்க எல்லாமே. ஒரு குட்டி 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 ஸ்டேஷன்ஸு. 1 மினிட் கூட நிற்கிறது இல்லைங்க, உடனே எடுத்துடுறான். நம்ம சென்னையில் லோக்கல் ட்ரெயின் எப்படி அந்த மாதிரி இதுங்க, அப்படியே டக்குன்னு எடுத்துடுறான். இடையில பார்த்தீங்கன்னா ஆழ்வார்குறிச்சி அப்படின்னு ஒரு இடம் வந்ததுங்க. இப்போ வந்து நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ராவண சமுத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் வந்திருக்கோங்க. ராவண சமுத்திரத்துலேருந்து நம்ம ட்ரெயின் வந்து டிபார்ட் ஆகிடுச்சுங்க. அடுத்து கீழக்கடையூர் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குங்க. கீழக்கடையம் அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிருக்குங்க நம்ம ட்ரெயின். அடுத்து வந்து மேட்டூர் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் வருதுங்க. கீழக்கடையம் அப்படிங்கிற ஸ்டேஷன் வந்து நம்ம ட்ரெயின் டிபார்ட் ஆகி போயிட்டுருக்கோம். பாவூர் சத்திரம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் வந்து இருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஸ்டேஷன் தான். பட் இந்த ஸ்டேஷனில் வந்து 2 பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. பாவூர் சத்திரம், அம்பா சமுத்திரம், ராவண சமுத்திரம், டிஃப்ரெண்ட்டான பேர் எல்லாமே ட்ரெயின் கிளம்பிச்சுங்க. மலை அடிவாரத்தில் ஒரு ஸ்டேஷனுங்க, கீழே புலியூர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா தென்காசி தாங்க. எங்கேயுமே டிலேலாம் கிடையாதுங்க, ஆன் டைமுக்கு வந்துட்டுருக்கு. டீசல் லோக்கோ தான், பட் செம்ம புல்லிங்க.
பெருசாக தான் இருக்குதுங்க. நாம் வந்து ரீச் பண்ணியிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா தென்காசி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிருக்கோங்க. இந்த இடத்துல தான் வந்து இந்த ராஜபாளையத்துலேருந்து வர எல்லா ட்ரெயினும் பார்த்திங்கன்னா இங்கே இதான் ஜங்ஷன், இதில் வந்து ஜாயின் ஆகும் போல். நாம் வந்து பாவூர் சத்திரம் அம்பாசமுத்திரம் இந்த ரூட்டில் வந்து இப்போ இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோங்க. நம்ம ட்ரெயின் வந்து மூவ் ஆகிடுச்சு. அடுத்து வந்து செங்கோட்டை தாங்க, 7 கிலோமீட்டர் இருக்குது. எவ்வளோ கூட்டம் இறங்கியிருக்குன்னு மட்டும் பாருங்களேன். செம்ம க்ரௌடுங்க. எல்லாம் ஸ்கூல் பசங்க தான். தென்காசியில் வந்து படிக்கிறீங்களாடா நீங்கள்? நல்ல குட்டிகள், எவ்வளோ குட்டிகள் வந்து ஸ்கூல் போகுது. லீவ் தானே, இன்னும் ஸ்கூல் ஆரம்பிக்கல. இல்லை, எல்லாம் யூனிஃபார்மோடு போயிட்டுருக்குங்க. என்ன கதையிடா இது. பெரிய ஆல்மரங்க, சூப்பராக இருக்கும். இதில் பிடிச்சி தொங்கிட்டு விளையாடுறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். தென்காசி ஜங்ஷன்லேருந்து நம்ம ட்ரெயின் போயிட்டுருக்குங்க. எப்போவுமே அந்த ஃபைனலாக இருக்கிற ஸ்டேஷனுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா க்ரௌடே இருக்காதுங்க. எப்படி காலியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் சீட்டெல்லாம் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அழகாக இருக்குங்க. நம்ம கோச்சில் 2-3 கோச்சில் இதே மாதிரி தான் இருந்தது. மற்றதெல்லாம் நார்மலாக ப்ளூ கலரில் தான் இருந்தது சீட்டு. இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. வெஸ்டர்ன் கோவாஸ். தென்காசி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துட்டாங்க. இது ஒரு ட்ரெயின் வருது. ட்ரெயினாக இன்ஜின் மட்டும் வருதுங்க. சூப்பரில் நேற்று தான் நம்ம வந்து செங்கோட்டை வழியாக போயிருந்தோம். இன்றைக்கி அகைன் செங்கோட்டை வந்து ரீச் ஆகிருக்கோங்க. வாவ், செங்கோட்டை வந்து ஒரு பிரத்யேக வைப்புங்க. சூப்பரான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இது. நல்லா நேச்சுரலாக இருக்குங்க. இங்கே வந்து எவ்வளோ நேரம் உட்காந்தாலும் மைண்டு ரிலீஃப் ஆகுங்க. மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். அவ்வளோ சூப்பரான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் இந்த செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனு. வாவ், பியூட்டிஃபுல். கைஸ், டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரெயின் ஜர்னி நாம் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். நாம் இப்போது செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோங்க. திருநெல்வேலியில் இருந்து செங்கோட்டை வரைக்கும் வர்றதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 80 கிலோமீட்டருங்க. இந்த 80 கிலோமீட்டருக்கு நான் வந்து ட்ரெயினில் டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா வெறும் 25 ருபீஸ் தாங்க. இப்போ வந்து எல்லாமே வந்துட்டு அந்த இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க இல்லைங்களா. அதனால் வந்துட்டு இப்போ வந்து 25 ருபீஸ் தாங்க 80 கிலோமீட்டருக்கு வந்துட்டு நாம் சூப்பராக அந்த ட்ரெயின் ஜர்னியை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டுங்க. சேரன்மாதேவி, அம்பாசமுத்திரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென்காசி வழியாக நாம் வந்து செங்கோட்டை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டாட்டா பை பை சொல்லிக்கிறேன். நான் உங்கள் சஞ்சு. பாய். செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்.